வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழன் ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஜல்லிக்கட்டு தான் பார்க்க போறோம். அந்த அந்த களத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். ஏன்னா இப்போ அதுதான் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்குது. அங்க இருக்கிறது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கு, ஜாலியாவும் இருக்கு, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். ஆனா சினிமால கூட டூப் போட்டு அப்படி இப்படி தான் இங்க ரியலா ரியலா எல்லாரும் நடக்குது. நடக்குறாங்க. சோ பார்க்க அவ்வளவுதான் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமெண்ட்ரி தான் செம்ம ஆக்டிவா இருக்குது. ஒரு பேர் அப்படி படுத்த மாதிரியே நடிக்க அவ்வளோ குட்டி தூக்கிடாத பணமாயே பார்த்துக்கிறியா? இவங்க ஒரு காட்டி கொடுத்துருவாங்க போல. சும்மா இருக்கிறவரு தப்பிச்சிட்டாரு. ஐயோ பேக் லைட் மாதிரி சுத்தி சுத்தி போகுது. வாடா என்னடா அங்க தொங்கி நிக்கிற, வாடா எங்கிட்ட அப்படின்னு தூக்குது. ஐயோ அது கொம்பாது, ரொம்ப ஃபோர்ஸா பண்ணுது. அதனால தப்பிச்சா. அது கொம்பு வச்சு குட்டினா என்ன ஆகும்? ஐயோ அது போற மாதிரி தெரியல இன்னைக்கு. ஐயோ என்ன ஷார்ப்பா இருக்கு அந்த கொம்பு. வாடா எங்கூட சண்டைக்கு வாடா நிக்குது. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஒரு மாதிரி. நல்ல சீ வச்சுக்கிறாங்க. ஐயோ சண்டை வர இல்ல இல்ல அதுதான் கீழ்ச்சி இப்போ. அவர் ஓரமா தொங்கிருந்தா இருந்தாரு, இழுத்து போட்டு கிளிக்குது. ஒரு வேற கை காமிச்சு இப்போ இடிக்க ட்ரை பண்றாரு. எல்லாரும் மிரட்ட விட்டுருக்கேன். இல்ல இறங்கு நீ. குண்டு விழுகிறானா? சரி தப்பிச்சன்ற மாதிரி. கொம்பா என்னையா அது? சத்தியா பின்னாடி தூக்கி அடிச்சு உடம்பு ஃபுல்லா சென்ஸா இருக்குது போல. தைரியமா போறாங்கல்ல நம்ம. இதுவும் சும்மா இல்ல, எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பாருங்க. ஐயோ வந்து நிக்கிறதே ஒரு மாதிரி திமிரா நிக்குது. இது உடம்பே ஒரு மாதிரி அப்படியே கட்டுமஸ்டா இருக்குது. கூட யூஸ் பண்றாங்க. வரவே விடலையா? அதுதான் வாடா வாடான்னு கூப்பிடுது. ஐயோ இது பேய் மயே கிடையாது. நல்லா அந்த காஞ்சனா பாத்திரம் பொட்டு வச்சுனா போறான். ரவுண்ட் அடிச்சுனே கிடையாது. எல்லாம் நல்லா ரவுண்ட் அடிக்குது. செமையா இது. ரவுண்ட் அடிச்சு வந்துச்சு. ஓனருக்கு அப்படியே குழந்தை ஆயிடுச்சு. போகவே முடியல. விட மாட்டேங்க. போய் அப்படியே வலிமை விட்டாரு. கொம்பு ரொம்ப பெருசுங்க. எடுத்துக்கலாம். மெலிசா தான் இருக்கு, ஆனா செம்ம இதுவா இருக்குது.
அதுவும் ஆகல. ஏய், ஓரமா போயிட்டு திரும்புது. முடியல அது. ஐயோ, கத்துறதுக்கே உங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. என்ன ரவுண்டு காட்டினாலும் அதை தொட முடியல. இதுக்கிட்ட நிறைய பேர் வராங்க. தொட முடியலையே. அவ்வளோதான். எல்லாம் போறதா போயிட்டு ரிட்டர்ன் வருது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த சைடுல இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுது. என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க. இல்ல 3 இது குடிச்சிட்டாரு. ஆனா மாடு ஜெயிச்சு. கொம்பு நல்லா பெருசா இருக்கு. மேல நின்னா கூட தப்பிக்க முடியாது போல. இதெல்லாம் டிக்கி மேல ஏத்துறா. ஆமா, டிக்கில ஒரு ஏத்து வச்சுட்டா என்ன வருது? அதுவும் பயமா இருக்கு. அங்கே தொங்குவாங்க. தப்பிடுறா. கயிறு விடுங்கயா. அவரு ஏன் மாடு பிடிக்கிறதே இல்லை. அவர் போறத கூப்பிடுற மாதிரி இருக்குது எனக்கு. பாரு, அது போகுது. ஓடிறாரு. வா வான்னு கூப்பிடுறாரு. யாருமே வரல. அந்த மாட்டு வா 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 வாடா, கூட சண்டைக்கு வாங்கடா. அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு மாடுல. நெருங்குறாங்களா பாரு? நெருங்கவே இல்லை. மாடை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குது. இந்த மெலிசா இருக்கிறது தான் ரொம்ப இதுவாகுது. ஆனா அசால்ட்டா பிடிச்சதான் நினைப்பாங்க. ஆனா எவ்வளவு இதுவா இருக்குது. இல்ல அடங்காது. குதிரை மாதிரி இருக்கு. அது மெலிசா நீட்டா இருக்கு. வயிறு கியூட்டா இருக்குங்க இது. நீ இறங்குற வரைக்கும் நான் போக மாட்டேன்டா. தொங்கிட்டாங்களே, சரி போன்னு போதா பத்தியா. ஓடுறா எல்லாரையும் பாக்குது. மின்னல் வேகத்துல ஓடி தொறையா என்ன. அவ்வளவுதான்.
எழுத்து அது துணி போட்டா வரணும்டா போகணுன்றா என்ன கணக்குன்னு தெரியல. மண்ணத்துக்கு அடிக்கிறேன் யாரு இல்ல அந்த அது வெறுப்பேத்துறாங்க துணிதான் இருக்கு. மேல ஒரு ஜம்ப் பண்ணா என்ன ஆகுது? துணிக்கே அந்த நிலமை இவன ரிவர்ஸ்ல வரான். ஐயோ எல்லாரும் இன்னைக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த மெடிசா அந்த இடத்துலாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஐயோ ரொம்ப அதுக்கு ஏற்ற நீட்டா இருக்கு. வச்சு ஏத்தனா என்ன ஆகுது? துணி காமிச்சா கொஞ்சம் அமைதியாயிடுதுல்ல. ஓசில ஓட்டையா? ஒப்போடி என்னது யம தர்மராஜா மையா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே ஓடி ரொம்ப பயங்கரமா இருக்கு. யம தர்மராஜா வண்டி மாதிரியே இருக்குது. கயிறு பிச்சுக்கிச்சு. ஓடு ஓடு எவனும் நிக்காது ஓடு. செம்ம ட்ரிக்கே. 2-3 பேர் பிடிச்சா எப்படி காமிச்சது? ரெண்டு மாடு வந்து நெஞ்சில் நொறுங்கிட போதும் போல. கமெண்ட்ரி அவங்க படம்தான் பிடிக்கணும்னே வந்தது. எப்பா வந்து ஃபுட்பால் ஆடுறோமே ஆடுதுங்க இதெல்லாம். இல்லையே 3 சுத்து வரணும். செம்மையா இருக்கு இந்த மாடு. ரவுண்ட் நல்ல ரவுண்ட் அடிக்குது எல்லாம். ஐயோ அழகாவும் இருக்கு. செம்மையா இருக்கு. அழகு ஆபத்து. சண்டால பாவிங்க. ஓசில ஓட்ட ஓசில ஓட்ட. இதெல்லாம் இந்த விளையாடுது. கவலை இவனையா பொறுமையா விளையாடுறான். பெரிய மாடான இதெல்லாம் நின்னு பொறுமையா தாடுறான். வாடா சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வா. ஆக்ரோஷமா இருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஆனா தொடமுல எவ்வளவு ஸ்லோவா இருக்கு. ஆனா தொடமுல
கொழட்டி அடிக்குதானே அந்த சைடுல பிடிச்சாலே இப்படி வாரி எடுத்து போடுது. ஸ்பீடு வருது. ஆமா வா, இது பெருசா இருக்கு. கொம்பு சின்ன கொம்பு. ஐயோ இதெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. வீடியோ சூப்பரா இருந்ததுங்க. எங்களுக்கு வீடியோ பார்த்துனே இருக்கலாம்னு தோணுது. ஐயோ முடிஞ்சிச்சேன்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் காட்டியிருந்தா கூட பாத்துருவோம் போல. வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே வெறித்தனம். மாடுலாம் பயங்கரமா இருந்தது. எனக்கு அந்த வீரர்கள்லாம் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஆமா. செம்மையா அவ்வளவு பயம் இருக்கு. அவ்வளவு நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. காயமா இருக்குது. ஆனாலும் அது திரும்ப வந்து அவ்வளவு தைரியமா பிடிக்கிறாங்க. செம்மையா இருந்தது. பாத்துருக்கேன் ஒருத்தர் அப்படிதான். இங்க லைவா ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். இங்க கண்ணங்க கிடிச்சு இங்க ஓட்டையாயிடுச்சு. திரும்ப வந்து பிடிக்கிறாரு. அப்பயே பிடிச்சி வின் பண்ணிட்டு தான் போனாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாடலாம் எடுத்துட்டுலாம் போகல. அந்த ரத்தம் ஒளிவிட்டு இருக்கு. பிடிச்சி அது வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நடந்து போறாரு. வேற லெவல். அதான் வீரனா அதுதான் செம்மையா இருந்தது. நான் வழக்கமா மாடு பார்த்தா திப்பு திப்பு திப்புன்னு ஓடிடும். களத்துல நின்று விளையாடுற மாடு தான் வீரங்களா சொல்லுவாங்க. களத்துல நின்று விளையாடுற மாடு தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வர ஒரு மாடு நிக்குது. நின்று என் கூட சண்டைக்கு வர இன்னைக்கு நான் குடலை பார்க்க போக மாட்டேன். அப்படி நின்று விளையாட்டு தான் போகுது. சூப்பரா இருந்தது. செம்ம கெத்து. எல்லா மாடும் அப்படி இருந்துச்சு. அந்த சில மாடுல வந்து அந்த கொம்பே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமா பேய் மாதிரி இருக்குது. நல்லா அழகா ரெடி பண்ணலாம் அனுப்பியிருந்தாங்க. நல்லா அது எப்படிங்க அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு தெரியல மாடுக்கு. ஓனர் வந்தா மட்டும்தான் அது எப்படி உடனே மூட் சேஞ்ச் பண்ணுது. மற்ற எல்லாரையும் போட்டு ஒண்ணு பண்ணுது. செம்மையா இருந்தது. அதான் வளர்ப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு பொறுத்த அந்த மாடுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா மிச்சம் எவன் வந்தாலும் குத்தி கிளி அப்படின்ற மாதிரி தான். கிட்டே அவனுமே வரக்கூடாதுன்னு. எனக்கு வந்து இந்த பெரிய மாடு பார்த்தாலே பயாது ஓடிடுவாங்க. பட் இந்த மெலிசான மாடுங்களாம் நினைச்சு பார்த்தீங்களா அது இன்னும் சூப்பர் எனக்கு. ஏன்னா பெரிய மாடுலாம் பார்த்தாலே நம்ம பயந்து ஒதுங்கிடுவோம். ஆனா சின்ன மாடு ஈஸியா வந்து கேட்ச் பண்ணலாம் நினைப்பானா அது பயங்கர ஆக்டிவா இருக்குது. நீ என்ன அசால்ட்டா நினைப்ப தெரியும். வாடா இன்னைக்குன்னு சுத்தி விளையாடுது. நின்று விளையாடுச்சு. அதெல்லாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி எல்லாரும் மாட்டோட அந்த ஃபேஸ் இருக்குல்ல அப்படியே ரௌத்திரமா அந்த மாதிரி ஒரு டெரர் லுக்ல தான் எல்லாமே வந்து இறங்குச்சு. அதுதான் நல்லா இருந்தது. எனக்கு ஒரு மாடு தான் பர்டிகுலரா அந்த வெள்ளை கலர் பெயிண்ட்ல அந்த கொம்பு இருந்தது. அப்படியே யம தர்மராஜா வண்டி மாதிரியே இருக்குங்க. அந்த மாடு மாதிரியே இருக்கு. கொம்பு கரெக்டா அதே ஷேப்பு, உடம்பா அதே மாதிரி. அது பார்த்தாலே நாளைக்கு அதெல்லாம் வெளியிருந்து பார்த்தா கூட நான் பயந்துருவேன். அப்படி இருக்கு அந்த மாடுலாம். அந்த எனக்கு அந்த இப்போ ஒன்று காமிச்சாங்களே சுழட்டி வந்தது. அந்த மண்ணை அப்படி தூரி வாரி போட்டது. அதெல்லாம் எப்படி படத்துன்னு பார்த்தா அப்படிதான் காட்டுவாங்க. அதே மாதிரி ரியலா பார்த்தா அந்த ஒரு மாடு மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அழகா நின்னு பொறுமையா நின்னு வாடா சண்டைக்கு நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த ஹீரோஸ்லாம் நீ என்னன்னா பண்ணு நான் இங்கதான் இருப்பேன் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து அப்படியே டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு வா என் கூட வா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அது நின்னாலும் பொறுமையா அழகா வளைச்சு போடுது. அது ஸோ அதுக்கு டெக்னிக் நல்லா தெரியுது. நீ என்ன பண்ணாலும் என்ன வீழ்த்த முடியாதுன்னு நின்று விளையாடிச்சு. வேற லெவல். அதெல்லாம் நாங்கள் நேரில் ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்லை. இந்த மாதிரி அப்பப்போ ஃபோனில் பார்க்குறது. ஆனால் இதுவும் செம்மையாக இருந்துச்சு. பார்க்காத ஒன்று இதெல்லாம் பெஸ்ட்டாக பயங்கரம் பண்ணிச்சு. அதை சேர்த்து வச்சு வீடியோ பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆமாம். ஓகே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.